செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகாக அதிமுகலேருந்து பல அதிருப்தியாளர்கள் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள் தாவைக்க கோருவாங்க அப்படிங்கிற பேசு பொருள் இருந்தது. ஈரோட்டில் திருமண விழாவில் நீங்க சந்தித்ததற்கு பிறகாகவும் திருநாவுக்கரசு தாவைக்காவுக்கு போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி 2 பேருமே மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த பேசு பொருள் இப்போ வரைக்கும் இருக்கு. நான் எனக்கு ஒரு பொது நண்பர்கள் ஒரு அந்த பக்கம் ஒரு முக்கியமான கவுண்டர் ஃபேமிலி. நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பல கட்சியை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. அவர் வந்திருந்தார். நான் ஏற்கனவே உட்காந்துருந்தேன். அவர் எங்கேருந்து வந்தார், என் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான். நல்லா விசாரிச்சுக்கிட்டோம், பேசிட்டோமே தவிர சரி 2 அரசியல்வாதிகள் பேசுகிற போது அரசியலை பற்றியே பேசாமல் இருக்க முடியாது. அரசியல் பேசணுன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்துறீங்க, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அவர் சேர்ந்தவொடனே எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுன்னு அந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவ்வளோதானே தவிர நீங்கள் இங்கே வந்துடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுங்க, இந்த மாதிரியோ அழைப்பு நல்ல ஒரு அப்படியே இன்டர்பிரட் கொடுப்பார். அப்படியே அழைப்பும் கொடுக்க மாட்டார். அது மாதிரி என்ன அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்குறவங்கலாம் கூட்டிகிட்டு போய் வாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூட்டுறவும் மாட்டாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது, எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ அது எளிதான காரியம் இல்லை, அது அவருக்கும் தெரியும். அதனால் அப்படிலாம் அவர் கூப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. சந்தித்தது உண்மை, பேசிகிட்டு இருந்தோங்கிறது உண்மை. அந்த ஃபோட்டோ இப்போ தான் 10 பேர் நின்றுனாங்கன்னா அதில் 9 பேர் கேமரா வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யூடியூப் 100க்கு மேலே வந்துருச்சு சேனல்ஸு. அவங்களுக்கு என்ன கதை வேணுமோ அந்த கதையை போட்டுக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கே தவிர அதில் எந்த உண்மையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும்.